தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. இப்போ இந்த 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 வியாதி உங்களை முற்றிலுமாக நீங்கிட்டு இருந்ததை எப்படி நீங்கள் விசுவாசிங்க? அதை எந்த டைமில் நீங்கள் வந்து உணர்ந்தீங்க, இல்லை ஆண்டவர் நம்மளை சுகம் கொடுத்துட்டாரு, பரிபூர்ண சுகம் கொடுத்துருக்காருன்னு? நிறைய பேர் கேட்பாங்க, மாத்திரை போடுறியாப்பான்னு. எனக்கு விசுவாசம் வந்துருச்சு, ஆண்டவர் மேலே விசுவாசம் வந்துருச்சு, அவருடைய வார்த்தை மேலே விசுவாசம் வந்துருச்சு. ஏன்னா வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சு. இது வந்து சுகத்தை கொடுக்குற வார்த்தை, அவர் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுத்தார் அப்படின்லாம் பைபிள் இருக்கு. நல்ல வார்த்தையாச்சு. அப்போது சரி, ஓகே, நமக்கு என்ன சொல்கிறது, மருந்து மாத்திரை வாங்கிறது காசு இல்லை, அப்போ இவர் தான் நமக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை தான் டேப்லெட்டாக மருந்து மாத்திரையாக விசுவாசிக்க ஆரம்பிச்சு அதை ஒவ்வொரு நாளும் எரேமியா சொல்கிறார் பாருங்கள், உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன்னு. அப்போ வார்த்தையை உட்கொள்ளலாம். நானே உன்னை சுகமாக்கும் பரிகாரியான கர்த்தர். ஆமாம், அவர் தான். மருத்துவங்கள் வந்து நம்ம கைவிட்டுடலாம், அவர் பரிகாரியான கர்த்தர். அவர் வந்து அந்த விடுதலையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக. அதை எப்போ உணர்ந்தேன்னா, இந்த மாதிரி மாத்திரை மருந்தெல்லாம் போடலைன்னு கேட்பாங்க. இல்லை, நான் போட்டுட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுவேன்னா, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். வாயில் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா விசுவாசம் வந்து நம்ம வாயில் கிரியையில் காண்பிக்கணும். அது வந்து ஒரு செயல்பாடாக இருக்கும்பொழுது தான் காரியங்கள் மாறும். ஏதோ விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. மாத்திரை மருந்தெல்லாம் இருந்தால் கூட ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்ல சொல்ல இப்போ வலிப்பு வியாதி இல்லை. சொல்ல சொல்ல மாத்திரை மருந்தெல்லாம் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நான் எடுத்தோடனே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வரல, போட்டுட்டு இருக்கும்போதே விசுவாசமாக அறிக்கையிட ஆரம்பிச்சிங்க. விசுவாசமாக அறிக்கை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது கூட வலிப்பு வந்து என்னை சோர்வுக்குள்ளே ஆக்கியிருக்குது. ஆனாலும் நான் விசுவாசத்தை விடலை. ஏன்னால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான்னு ஆண்டவரே என்னை சாட்சியாக நிறுத்துங்க. ஆனால் அது வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் 2 வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரை கொடுப்பாங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரை கொடுப்பாங்க. அது போய் கியூவில் நின்று வாங்கணும். அப்படி தான். ஆனால் எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எத்தனையோ வாலிப பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க நரம்பு தளர்ச்சியில் வந்து அந்த மாத்திரைக்காக நின்றுருப்பாங்க. இன்றைக்கி நான் அவங்களெல்லாம் நினச்சி நான் அவங்களுக்காகலாம் ப்ரேயர் பண்ணுறேன். காரணம், எனக்கு அது தெரியும், அதனுடைய வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி மாத்திரை போய் வாங்கி போடுற அளவுக்கு ஆண்டவர் வைக்காமல் அவருடைய வார்த்தை எண்ணக்கூடிய அந்த வசனத்தை நம்ப ஆரம்பித்தேன். இன்றைக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். வரல ஃபிக்ஸு. ஓகே, நான் வந்து புக்ஸில் இப்போது ஃபிக்ஸ் ஆனதுனால ஃபிக்ஸு வந்து இல்லை, இயேசுவின் நாமத்தினால நான் அப்படி விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தில் தான் போயிட்டுருக்கிறேன் தொடர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் அறியாமலே ஆண்டவர் வந்து எனக்கு பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கும் பாடலுக்கும் சம்மந்தம் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் யாரும் பாடகர்கள் கிடையாது, இசை வல்லுநர்கள் கிடையாது, நமக்கும் அந்த மாதிரி தெரியாது. ஆனால் நான் ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் நமக்கு சூழ்நிலையில் பிரச்சனைகள் மத்தியில், இந்த வியாதி போராட்டங்களுக்கு மத்தியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது எனக்குள்ள வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிது, பாடல்கள் வர ஆரம்பிச்சிது. என்ன இது புதுசாக இருக்குது, ஏதோ டியூன் வருது, லிரிக்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேனாவில் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்குவேன், பென்சில் எழுதி வச்சுக்குவேன். அப்போல்லாம் ஃபோன்லாம் அவ்வளோவா கிடையாது, ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது கூட. நமக்கு கீபோர்டு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் கூட எதனா மைண்டில் வச்சுக்கலாம், எதுவும் கிடையாது. எல்லாமே மனப்பாட மாதிரி தான். அதையெல்லாம் உள்ளே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் பாடல் வர ஆரம்பிச்சது. பாடல்கள் நிறைய இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 வால்யூம் கிட்ட வெளியே வரும்படி கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் நான் பாடுவேன். நான் அந்த பாடலாம் பாடும்போது ஜனங்க, இந்த பாட்டெல்லாம் இவர் பாடுந்தா அப்படின்ற மாதிரி இங்கே சால்வேஷன் டிவியில் பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க, நான் நம்புகிறேன். நான் மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா.
நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை எண்ணி பார்த்து அவரை உயர்த்துங்க. ஆமென். தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயபரரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான். உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான். உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதை நினைச்சு பார்க்கும் பொழுதே நாம நன்றி சொல்லாம இருக்க முடியாது. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான். உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான். உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ 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 மறந்து போவேனோ. உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நிறைய இடத்துல பாடிட்டு இருக்கிறாங்க கர்த்தருடைய கிருபையால். ஆத்து ஓரத்தில் ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தவன், போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவன், வலிப்பு வியாதியில் அவஸ்தைப்பட்டிருந்தவன், மாத்திரை மருந்து தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்தவனை ஆண்டவர் ரட்சித்து அந்த பாவ காரியங்களிலிருந்து விடுதலையாக்கி, வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து, மாத்திரை மருந்துலேருந்து விடுதலை கொடுத்து, அவரை உயர்த்தக்கூடிய பாடல்களை கொடுத்து இன்றைக்கு கிருபையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்கும்பொழுது, என்ன அறியாமலே தான் நாங்கள் ஊழியம் செய்யணுன்ற எனக்கு ஆசையே கிடையாது. ஏதோ பைபிள் எடுத்துமா, சபைக்கு போகணுமா, வரணுமா, அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதான், அப்படி தான் இருந்தது தவிர இந்த ஊழியம் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. சரி சரி. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் யாரும் பாஸ்டர் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. முன்னாடியே சொன்னேன், ஏன்னா அது மாதிரி இருந்தால் ஒரு ஈஸியாக இருக்கும், அந்த ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும். பாஸ்டர் பசங்கன்னா மைக் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏற்கனவே முன்னாடி ஊழியத்தில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் அதே அந்த வாய்ப்பெல்லாம் ரொம்ப ஈஸி. எங்களுக்கு ஒரு பாட்டு கிடைக்குமா, யாராவது பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்த நாட்கள் உண்டு. இப்போ எனக்கு இந்த பாடல்லாம் வந்தால் கூட இதை நான் எப்படி பாடி தெரியப்படுத்துறது? கண்டிப்பாக சில கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது கடைசியாக கொடுப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் மைக் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கேட்பார், ஜனங்களுக்காக இல்லை, ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். சில திருமண வீடுகளில் ஸ்டார்டிங் டைமில் சொல்கிறேன்,
அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை பாடணும், எப்படியாவது ஆண்டவரை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணமே முடிஞ்சிட்டு இருக்கோம், லாஸ்ட்டாக பேக் பண்ணுற டைம் தான் அந்த ஒரு வாய்ப்பு. அதுக்காக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6-7 மணிலேருந்து உட்காந்துட்ருப்போம் அவர் கூட. அந்த கீபோர்டு வாசிக்கிறது கூட அப்படியே உட்காந்துட்ருப்போம், அந்த பாட்டு ஒரு பாட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இத்தனை பாடல்களை பாடும்படி வச்சிருக்கிறாரு. இதை இன்றைக்கு அநேகர் சபைகளில் பாடுறாங்க. பழைய பாடல் கீர்த்தனை புக்கிலலாம் இணைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஜோசப் கரிகாலன் அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் நிறைய சாங்ஸ் கேட்குற அளவுக்கு கர்த்தர் வச்சுருக்கிறாரு. அவருக்கே மகிமை, அவருக்கு தான் எல்லா மகிமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊழியம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது வந்து என்ன சொல்கிறது, விருப்பமாக செய்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா ஊழியம் பற்றி தெரியாது எங்களுக்கு. எப்படி பேதுரு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக அவங்களோட வேலையே அதுதான், மீன் பிடிக்கிற வேலை தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய காஸ்பலை கேட்டு வலையெல்லாம் போட்டு வந்தாங்க பாருங்கள், என் பின்னாடி வாங்கன்னு சொன்னார். அது மாதிரி இப்போது அவர் அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் என்ன பண்ணேன், ஸ்பேனர்லாம் போட்டுட்டு செஞ்ச வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த வார்த்தையை நம்பி அப்படியே போக ஆரம்பித்தோம். ஆண்டவருக்கு வந்து கொடுத்த அந்த பாடல்களை வெளியிட ஆரம்பித்தோம். பாடல்களை கேட்டு அங்கங்கே இன்வைட் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. இப்படியே ஊழியங்களில் ஆண்டவர் நடத்தி இன்றைய வரைக்கும் நடத்திட்டு வராரு கொண்டிருக்கிறார். அதை வச்சு கூட ஒரு சாங் வந்து இப்போ லாஸ்ட் வால்யூமில் பாடியிருக்கிறோம், என்னை நடத்தி வந்தது உங்கள் கிருபை தான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து. இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்ததை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நடத்தி வந்தது அவருடைய கிருபை. இத்தனை மாதங்கள் நம்மை சுமந்து வந்தது அவருடைய கிருபை. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, நீரே நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு
போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். இப்போ இந்த வந்து நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்களா, இல்லை வந்து நீங்கள் அந்த பணிபுரிந்த அந்த மெக்கானிக், ஆட்டோ மெக்கானிக், அதை குறித்து எங்களை எடுத்து சொல்லுங்கள். இல்லை அந்த வேலைக்கே திருப்பி போனீங்களா? இல்லை, போகல, அந்த வேலைக்கு போகல. ஏன்? அதான் சொல்கிறேங்களே, பாடல்லாம் வந்துட்ட பிறகு இந்த பாடல்கள்லாம் போய் ஜனங்க மத்தியில் ரீச் ஆனதுனால அதுக்கப்புறம் அங்கங்கே மீட்டிங் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படியே ஆண்டவர் வந்து ஊழிய பாதல் நடத்தினார். ஏற்கனவே ஆட்டோ மெக்கானிக்காக இருக்கும்பொழுது நான் ஆட்டோவில் வந்து காலில் கியர் ரெடி பண்ணியிருக்கிறேன். காலில் கியர்? ஓகே. காலில் எல்லாமே கையில் தான் கியர் போடுவாங்க. 2004 வந்து ஆட்டோவில் காலில் கியர் ரெடி பண்ணோம். அந்த ஞானத்தை கூட ஆண்டவர் தான் கொடுத்தாரு. எனக்கு என்னென்னா, நாங்கள் மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோ டிரைவருங்க வந்து கியர் ஓவர் கட் ஆகிட்டு வரோம். அப்போ வந்து என்னை எழுப்புவாங்க, தூங்கிட்டு இருக்கிற என்னை எழுப்பி ஒயர் மாட்டி விடுப்பான்வாங்க. நான் மெக்கானிக்னாக இருந்தாலும் ஒயர் கடை இருக்காது, சில நேரங்களில் ஒயர் இருக்கும், மெக்கானிக் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஏன் 2 வீலர் மாதிரி நம்ம வந்து காலில் ஆட்டோவை ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு வசனம் இருக்குங்களே, அந்த வசனத்தின்படி 2 வீலர் மாதிரி ஆட்டோ வந்து காலில் கியர் ரெடி பண்ணுறதுக்கு பெடல் மாதிரி, இந்த பக்கம் பிரேக் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதே மாதிரி ஒரு பெடல், கியர் பெடல். இதெல்லாம் மெட்டீரியல்லாம் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த ஞானத்தில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பொருள்லாம் ரெடி பண்ணுறது கர்த்தர் உதவி செஞ்சார். பெரிய இன்ஜினியர் கிடையாது, ஃபேக்ட்ரி கிடையாது, அதை பற்றி எதுவும் தெரியாது நமக்கு. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வச்சு பண்ண ஆரம்பிச்சிங்க. ரெடி பண்ணோம், 2 வண்டிக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் வந்து பேட்டி எடுத்தாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, தினமணியில் வந்துச்சு, பொதிகை டிவியில் வந்துச்சு. இப்படியெல்லாம் அந்த டைமில் எடுத்தாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் கூட அவருடைய ஊழியத்தை செய்கிறது தான் எனக்கு இப்போ பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் இதுதான் இப்போ எனக்கு வேலையாகிடுச்சு. அந்த இது பெடலிங் வந்து நீங்கள் தான் இன்வென்ட் பண்ணீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில். ஓ, 2 வண்டிக்கு செஞ்சோம். ஓகே. அதுக்கப்புறம் இதுதான் வேலை, நிறைய ஆத்துமாக்கள் ரிப்பராக இருக்குது, அதை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அவருடைய வேலையை கொடுத்துட்டாரு. அதனால் எனக்கு அந்த எந்த வேலையும் இல்லை, பெருசாக தெரியல. ஆண்டவருக்காக பணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து என்ன சொல்கிறது, நான் நாளடைவில் ஆத்துமாக்களை பிடிக்க, மனுஷரை பிடிக்க மீன் பிடிக்கிறது எப்படி கட்டாச்சோ அது மாதிரி தானாகவே கட்டாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி ஊழியங்கள் தான் ஆண்டவர் அதன் மூலமாக நடத்திட்டு இருக்கிறாரு. பாடல்களை கொடுத்து பாடல்கள் தான் உங்களுக்கு மெயின் தாளந்து ஆண்டவர் அது மூலமா மகிமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. எங்களுக்காக ஒரு சில வரிகளை, உங்களுக்கு பிடித்த பாடல் எங்களுக்காக ஒரு சில வரிகளை பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த பாடல்களை பாடுறதுக்காக தானே கண்டிப்பாக பாடுறேன். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். மகனே மகளே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன், கலங்கிடாதே, கரத்தால் மூடுவேன். பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன், கலங்கிடாதே, கரத்தால் மூடுவேன். இம்மட்டும் நான் காத்தவரே, இனிமேலும் காத்திடுவே. இம்மட்டும் நான் உன்னை காத்தவரே, இனிமேலும் உன்னை காத்திடுவே.
காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். மகனே மகளே, வாக்கு பண்ணின ஆண்டவர் வாக்கு மாறாதவர். பயத்திலிருந்து வியாதியின் பிடியிலிருந்து என்னை பாதுகாத்த ஆண்டவர், காக்கும்படி கூடவே இருக்கிற வாக்கு பண்ணின ஆண்டவர், அதே ஆண்டவர் உங்களுக்கும் போதுமானவர். தகப்பனும் தாயும் உன்னை மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். தகப்பனும் தாயும் உன்னை மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். கருவினிலே கண்டவர் நான், தெருவினிலே விடுவேனோ. கருவினிலே உன்னை கண்டவர் நான், தெருவினிலே விட்டு விடுவேனோ. கலங்காதே திகையாதே, ஆமென். கலங்காதே திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களையும் உங்களோடு இருக்கிறவர்களையும் காக்கும்படி கூடவே இருக்கிறார். ஆமென். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். மகனே மகளே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன். உங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி எங்களிடத்து கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது? சரி, ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். உங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? அந்த வாழ்க்கை எப்படி அமைஞ்சுது? அவங்க வந்து சகோதரி வந்து உங்க கூட உறுதுணையாக இருக்கிறாங்களா ஊழியங்களுக்காக? கண்டிப்பாக எல்லாம் பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையால் அதினதின் காலத்தில் அதை நேர்த்தியாக செய்யறன்னு வசனம் சொல்லுது. பிள்ளைங்களை அப்படி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்து சொந்த மாதிரி தான் எல்லாருமே. எல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க தான். மேரேஜ் பண்ணியாச்சு. இன்றைக்கி 2 பசங்க இருக்கிறாங்க. பையன் வந்து +2 படிக்கிறான். பையன் பேர் ஜீவன், பொண்ணு பேர் வந்து பூவால், அவங்க 9th படிக்கிறாங்க. மனைவி பேர் ரூத், அவங்க பேர். கர்த்தர் வந்து கிருபையாக இந்த ஒரு குடும்பத்தை கிருபையாக நடத்திட்டு இருக்காரு. இப்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு பாடுகள் மத்தியில் பாடல்களை கொடுத்துருக்காரு, சரிங்களா? ஒரு சூழ்நிலைகளும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசி பாடல்களை கொடுத்துருப்பார். அந்த மாதிரி சூழ்நிலைகளுடைய பாடல்கள் எங்களுக்காக நீங்கள் பாடி காட்டுவோம்னா? கண்டிப்பாக அப்படி. ஏன்னா எனக்குள்ள அந்த வார்த்தையினுடைய நம்பிக்கை வந்தது போல் அந்த வார்த்தையெல்லாம் விசுவாசித்து அதை யோசிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மத்தியில் நம்பிக்கை குறித்த ஒரு பாடல் ஃபஸ்ட்டு வால்யூமில் வெளிவரும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். இந்த பாடல் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பாடிட்டுருக்குறாங்க. அதுதான் நிச்சயமாகவே முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஒரு சாங்கு. அந்த பாட்டு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
உங்க நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அதை வாங்கிக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மகனே மகளே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருகச் செய்வார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருகவே பெருகச் செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிக்ஸ் இந்த மாதிரி பலவீனத்தின் மத்தியில் இருக்கும்பொழுது இந்த உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ற ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நம்ப ஆரம்பித்தேன். அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம போகும்போது வரும்போது நமக்கு எதுவும் ஆகாது. பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளே ஆண்டவர் கொடுத்த அந்த பாடல் எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அந்த வார்த்தையை கொண்டு ஒரு பாடல், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மருத்துவமனையில் இருந்தாருன்னு சொன்னாங்க, தலையில் அடிபட்டு 1.5 மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால எனக்கு அந்த மனுஷனுடைய நிலைமை தெரிய ஆரம்பிச்சிது. நிறைய பேர் தலையில் அடிபட்டு வருவாங்க, எப்போவோ அடிபட்டிருக்கும், திடீர்னு மயக்கட்சி கீழே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, உடனே இறந்து போயிடுவாங்க. அந்த வெண்டிலேட்டரில் வச்சுருப்பாங்க, திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, இதில் எவ்வளோ பெருமை, எவ்வளோ என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அந்த மதம், நீ இந்த ஜாதி அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ஒரு பாட்டு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்ற ஒரு சாங்கு. ஆனால் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், மனுஷரால் கூடாது தேவனால் கூடும், யார் அந்த மகிமையின் ராஜா, உம்மை மறவேன், நன்றி நன்றி, இப்படி நிறைய பாட்டு, மறப்பேனோ மறந்து போவேனோ. இன்றைக்கி நிறைய பேர் அந்த பாடல் பாடிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒருத்தர் பாடிட்டு இருக்கிறாரு, அவங்க யூடியூப்லலாம் நான் பார்த்தேன். நான் நிறைய இடங்களில் பாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி நமக்கு நன்மை செஞ்ச ஆண்டவரை மறக்க முடியும்? கண்டிப்பாக. அதை நினைக்கும்பொழுது அந்த பாட்டு, ஆண்டவர் உயர்த்தக்கூடிய அந்த வரிகள், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்கள் கிருபை தான் அப்படின்ற மாதிரி பாடல்கள், இப்படி நிறைய பாடல் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு சாங்கு வேலை செய்கிறவங்களுக்காக, ஏன்னா அந்த வேலையை பற்றிலாம் எனக்கு தெரியும். நிறைய பேர் கடன் பிரச்சனையில் வேலை இல்லாமல், ஒருவேளை கடன் வாங்கிட்டு அவங்க செய்கிற சிறு தொழில் மூலமாக மறுபடியும் கொடுக்க முடியாமல். பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரெகுலராக வர மாதிரி இருக்காது. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற சாங்ஸ், நரிக்குறவர்களுக்காக பாட்டு, எங்கள் குல தெய்வம் இயேசு சாமிங்கன்னு சொல்லி ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம், ஏன்னா நான் அந்த குடிப்பழக்கத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, குடிப்பழக்கம் உன் குடியை கெடுக்கும், பிராந்தி கடை, அப்படிப்பட்ட பாடல்கள். அப்புறம் படிக்கிற பிள்ளைங்க, எனக்கு படிப்பு வசதி வாய்ப்புலாம் நாங்கள் படிக்கல, ஆனால் படிப்பு மேலே எனக்கு ரொம்ப ஆசை, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் படிக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்பொழுது இவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காக ஒரு பாட்டு, தோல்வி கண்டு அஞ்சாதே மாணவனே, தோற்று போவதில்லை நீ மாணவியே, வெற்றி உனது பக்கமே, வேண்டாம் மனதில் துக்கமே. அதில் காஸ்பிள், இந்த எல்லா பாட்டுலேயுமே ஒரு காஸ்பிள் இருக்கும்.
இப்படி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நான் பாடுறேன் இந்த பாடல்லாம். கண்டிப்பாக பாடுங்கண்ணே, அதை நாங்களும் கேட்கணும். கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக. சரிங்கண்ணா, அருமையாக இவ்வளோ நேரம் உங்களோட சாட்சியை நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட பாடல்களை அருமையாக எங்களுக்காக பாடி காட்டினீங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்க நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஏன்னா வருஷத்தின் முதல் நாளில் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இன்றைக்கு வந்து இந்த சால்வேஷன் டிவி நிகழ்ச்சியில் தேவனால் எல்லாம் கூடும் அந்த நிகழ்ச்சி, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரனை கொண்டு வந்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்துல வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என்னை அன்போடு அழைத்த சால்வேஷன் டிவி நிறுவனத்துக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்திலே ஒருவேளை இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த வேலையில் சொல்கிறேன், எனக்கு இருந்த போல் பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே அறியாத யாராவது ஒரு சகோதரர்கள் இதை பார்த்துட்டு இருக்கலாம், போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம், என்னை யார் விடுவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம், மாத்திரை மருந்து தான் வாழ்க்கைன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் பார்ப்பதற்கு என்ன ஒரு சாட்சியை நிறுத்தியிருக்கிறாரு. இதை நீங்கள் விசுவாசிங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களையும் ஆண்டவர் ஒரு சாட்சியை நிறுத்துவார். இந்த புதிய வருடத்தில் புதிய காரியங்களை உங்களுக்கு தொடர்ந்து செய்வார். ஆதலால் தொடர்ந்து தேவன் மீது விசுவாசமாயிருங்கள். கடந்த வருடத்தில் நம்மை காத்து வந்தவர், இந்த புதிய வருடத்தில் நம்மை நடத்த வல்லவர். கடந்த வருடத்தில் நம்மை காத்து வந்தவர், இந்த புதிய வருடத்தில் நம்மை நடத்த வல்லவர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, நம்மையும் நன்மையால் திருப்தி ஆக்குவார். எல்லோரும் பாடுவோம், கைத்தாளம் போடுவோம், கர்த்தரை நாடியே ஆராதித்து மகிழ்ந்திடும். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். புதிய வருடம் தந்த நம் தேவனுக்கு புதிய பாடல் பாடி நாம் ஆராதிப்போம். புதிய வருடம் தந்த நம் தேவனுக்கு புதிய பாடல் பாடி ஆராதித்து அவர் செய்த நன்மைகளாக எண்ணி பார்த்து அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். அவர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இன்னும் நம்மை நடத்துவார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நடத்தி வந்ததை சுமந்து வந்ததை எண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வருடத்தில் ஸ்டாப் ஆன வாய்ப்புகள் இந்த புதிய வருடத்தில் ஸ்பீடாக வாய்த்திடும். கடந்த வருடத்தில் ஸ்டாப் ஆன வாய்ப்புகள் இந்த புதிய வருடத்தில் ஸ்பீடாக வாய்த்திடும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தேவனே, நம்மையும் நன்மையால் திருப்தி ஆக்குவார். எல்லோரும் பாடுவோம், கைத்தாளம் போடுவோம், கர்த்தரை நாடியே ஆராதித்து மகிழ்ந்திடும். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். புதிய வருடம் தந்த நம் தேவனுக்கு புதிய பாடல் பாடி நாம் ஆராதிப்போம். புதிய வருடம் தந்த நம் தேவனுக்கு புதிய பாடல் பாடி நாம் ஆராதிப்போம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். God bless you. ரொம்ப நன்றி அண்ணா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டீங்க. ஒரு வாலிபன் அவருடைய வாலிப காலத்தில் ஒரு பயங்கரமான வியாதி, அது வந்து அவர் எப்படிப்பட்ட பாடுகளை சகிச்சிருப்பார். ஏழை குடும்பத்தில் பிறந்தும் அந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்தின் தான் அது வந்து அந்த பாடுகள் அவருக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவரை கைவிடலை. ஆண்டவர் அவர் நினைத்திருந்தார். நினைத்து அவருடைய ஊழியத்துக்காக அழைத்ததுனால
தன்னுடைய ஜீவனை அவருக்குள் கொடுத்து இன்று அநேகருக்கு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். இந்த சாட்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதென்று நான் எண்ணுகிறேன். வசனத்தில் சொல்லப்பட்டது போல, விதைக்கிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறானாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் கூடும். நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களில் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? அவ்வளோதான் இன்றைக்கி இனி முடியும் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிதான் தொடக்கம். ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை திரும்பமாய் சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் வில்ஸ்.